ஒன்று தான் சப்பாத்தி கள்ளி பழம். இதை நம்ம மதிக்கிறதே இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இதை வைத்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சப்பாத்தி கள்ளி பழம் ஒரே ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பணம் போட்டு வாங்குகிற பழங்களை விட அதனுடைய சுவைகளை விட சப்பாத்தி கள்ளி பழத்தில் இருக்கிற சுவை உங்களை கவர்ந்து இழுக்கும். அந்த அளவுக்கு இதனுடைய சுவை சூப்பராக இருக்கும். இந்த வறட்சியான இடங்களில் வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் கூட வறட்சியான இடங்களில் சப்பாத்தி கள்ளி வளர்ந்துருக்கிறத பலர் பார்த்துருப்போம். ஆனால் அதில் முட்கள் இருக்கிறதுனால ஆடு மாடுகள் கூட அது பக்கத்தில் போகாது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் கூட அது பக்கத்தில் முட்கள் இருக்கிறதுனால போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இனி சப்பாத்தி களியை விட்டு விலகி போகாமல் அதில் பழங்கள் இருக்குதா அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் அதிகம். அதே நேரம் இதை நம்ம ஊர் பழக்கடைகளில் விற்கிற பழமும் கிடையாது. எனவே கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். சப்பாத்தி களி பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதோடு உயர்தரமான நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. சப்பாத்தி களி பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து நம்முடைய உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பான LDL கொழுப்பை ஈஸியாக கரைக்கக்கூடியது. எனவே உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சாலை ஓரல் போன்ற நாடுகளில் இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி பல 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுது அப்படிங்கிறது நம்மள பல பேரும் அறியாத உண்மை. இந்த பழத்தில் கொலஸ்ட்ரால்ங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் கலோரிகள் அதிகமாகிடுமோ அப்படிங்கிற பயமும் வேண்டாம். ஒரு கப் சப்பாத்தி களி பழத்தில் 61 கலோரிகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டோம். சப்பாத்தி களி பழத்தில் விட்டமின் C சத்து அதிகமாக இருக்குது. ஒரு கப் சப்பாத்தி களி பழம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட்டமின் C சத்தில் 35% சரி செய்யப்படுது. அந்த அளவுக்கு இதில் விட்டமின் C சத்து அதிகம். இதனால் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கூடவே அஸ்கார்பிக் அமிலமும் இதில் இருக்கிறதுனால இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. சப்பாத்தி களி பழத்தை சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸ் அளவை குறைக்க முடியும். சப்பாத்தி களியால் 2ஆம் நிலை சர்க்கரை நோய், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வெகுவாக குறைக்க முடியும் அப்படின்ட்டு பல ஆய்வுகள் சொல்லுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெக்டின், நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சப்பாத்தி களி பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் உடலில் புற்றுநோய் உண்டாக காரணமாக இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றும். இதனால் சில வகை புற்றுநோய்கள் வராதபடி நம்ம பாதுகாத்துக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், கணையம், கருப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள்லாம் வராமல் இது தடுக்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்பாத்தி களி பழம் சாப்பிட்றதுனால உயர் ரத்த அழுத்தம், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ரத்தத்தில் இருக்கிற பிளேட்டடுடைய தன்மையையும் இயல்பாக்கும். இதனால் பெருந்தமனி தடிப்பு, இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுது. உடலில் உள்ள இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி இதய நோய்கள் வராமலும் பாதுகாக்குது. நம்முடைய பற்கள், எலும்புகள் எல்லாம் கால்சியத்தால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். சப்பாத்தி களி பழத்தில் கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. ஒரு கப் சப்பாத்தி களி பழத்தில் 83 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து இருக்குது. எனவே இந்த பழம் நம்முடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோவை பார்த்து நோயான அல்சைமர் நோய்க்கு சப்பாத்தி களி பழம் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்ல முடியும். அல்சைமர் நோய் வராமல் தடுக்கும் சக்தி இதில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த சப்பாத்தி களி பழத்துக்கு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலியால் ரொம்பவே சிரமப்படுறது உண்டு. சப்பாத்தி களியில் இருக்கிற இயற்கையான நிறமி இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை ரொம்பவே குறைக்கக்கூடியது. முழுவதும் இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் அடிக்கடி வரும் ஒற்றை தலைவலியை எப்போதாவது வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடியது. நாம் சாப்பிட்ற உணவு செரிமானம் சரியான முறையில் முழுமை அடைவதற்கு நார்ச்சத்து ரொம்பவே முக்கியம். சப்பாத்தி களி பழங்களில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இது நம்முடைய செரிமான சக்தியை தூண்டுது. அதே நேரம் செரிமானம் நல்ல முறையில் நடந்து முடிந்த பின்பு உடலில் இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கும் உதவுது. சப்பாத்தி களியில் இருக்கிற அந்த நார்ச்சத்து வயிறு உப்புசம் இல்லாமல் பார்த்துக்க உதவுது. அல்சர், மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்குது. நம்முடைய முகத்தில் வயதான தோற்றம் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சப்பாத்தி களி பழத்துக்கு இருக்குது. முகத்தில் சுருக்கங்கள் வராமல் தடுக்கக்கூடியது, சருமத்தை மென்மையாக வைத்து கொள்ளக்கூடியது, ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். இதில் விட்டமின் E மற்றும் விட்டமின் K இருக்கிறதுனால நம்ம சருமம் எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய UV ரேஸ்லேருந்தும் நம்ம பாதுகாக்கக்கூடியது. சப்பாத்தி களி பழம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, கண்ணெரிச்சல், உடல் சூடு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இது நீக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குரல் வளை, பித்தப்பை, மலக்குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOD பிரச்சனை, அதாவது கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனை, ஆண்மை குறைபாடு போன்றவற்றையும் இந்த சப்பாத்தி களி பழம் போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.